வெல்கம் பேக் டு தமிழ்காட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் ஒர்க் ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். இன்றைக்கி நாம் ஆட்டோகேடில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்க்க போகிறோம். என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளேயோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஐகான் சைஸை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தென் ஆட்டோ சேவை எப்படி ஆன் பண்ணிக்கலாம், ஃபைனலாக டிராயிங் வெர்ஷனை எப்படி மாற்றிக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க செஷன் ஆரம்பிக்கலாம். எல்லா ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்லேயுமே அதோட இன்டர்ஃபேஸில் டாப் லெஃப்ட் கார்னரில் ஆட்டோகேட் லோகோ கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோவில் தான் நமக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே அதோட பாட்டம் கார்னரில் ஆப்ஷன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோகேட் சாஃப்ட்வேரோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு டேப் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றது இந்த ஆட்டோகேட் டிராயிங் ஃபைலோட ஃபார்மேட், அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. தென் டிஸ்பிளே ஆப்ஷனை நம்ம மாற்றிக்கலாம். டிஸ்பிளே ஆப்ஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஐகான் சைஸ், டிஸ்பிளே கலர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஐகானை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒருவேளை உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ஐகான் சைஸ் எல்லாம் ரொம்ப லார்ஜாக இருக்குது, கரெக்டாக ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா, ஜஸ்ட் அந்த லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கார்னரில் இருக்கிற ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். அதில் யூஸ் லார்ஜ் பட்டன்ஸ் ஃபார் டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸு மார்க்கில் இருக்கும். அதை நீங்கள் அன்மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஐகான் சைஸ் எல்லாமே நார்மல் மோடுக்கு மாறிடும். இவ்வளோதான். இதுவும் இப்போ ஐகான்ஸ்லாம் நார்மல் மோடில் தெரியும், நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிற செட்டிங்ஸ் டூல் டிப்ஸ். இதோட டூல் டிப்ஸ்ன்றது என்னென்னு நான் காட்டுறேன். இப்போ டூல் டிப்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்லையும் கர்சரை வைக்கும்போது அதோட டெமோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது பேர் தான் டூல் டிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது தேவையில்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் போய் அன்மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த டெமோ வேணும் அப்படின்னா அதே ஆப்ஷன்ஸில் போய் அந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அது காமிக்கும். இப்போ நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அதை அன்மார்க் பண்ணதுனால அதோட டூல் டிப்ஸ் ஓப்பன் ஆகலை. நான் அதே அந்த ஆப்ஷனில் போய் ஷோ டூல் டிப்ஸை மார்க் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங் டிஸ்பிளே கலர். டிஸ்பிளே கலர்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம டிராயிங் ஏரியா இருக்கு இல்லையா, அது எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே பிளாக் கலரில் தான் விசிபிள் ஆகும். ஒருவேளை நீங்கள் பிளாக் கலர் வேண்டாம், வேறு ஏதாவது கலரில் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதை இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே டிஸ்பிளேயோட ப்ரிவியூ இருக்கும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணதுனால பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக மாறிடுச்சு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அகைன் நான் பிளாக்காகவே மாற்றிடுறேன். கலர்ஸில் போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளே கலர் மறுபடியும் பிளாக் கலருக்கே சேஞ்ச் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் டிராயிங்கோட வெர்ஷனை எப்படி கம்மி பண்ணிக்கலாம், அந்த செட்டிங்ஸ் தான். டிராயிங்கோட வெர்ஷன் எதுக்காக கம்மி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ் வெர்ஷனில் ஏதாவது ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஓப்பன் பண்ணும்போது அந்த டிராயிங் சப்போர்ட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 2017-18 ஆட்டோகேடில் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கீங்க, அதை சேவ் பண்ணி இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டரில் அதோட கம்மியான வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டிராயிங் உங்களுக்கு அதில் ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் அந்த ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயும் நம்ம டிராயிங் ஓப்பன் ஆகிற மாதிரி வெர்ஷனை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அதை பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு பக்கத்து டேபில் இருக்கும். இதோ ஓப்பன் அண்ட் சேவ்னு இருக்கு இல்லையா, அந்த மெனு தான். அதில் பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோகேட் வெர்ஷன் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் ஆட்டோகேட் 2010 செட் ஆயிருக்கு. நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அதில் அவைலபிளாக இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதில் உங்களுக்கு எந்த வெர்ஷனில் இந்த ஆட்டோகேட் டிராயிங் ஓப்பன் ஆகணுமோ அந்த வெர்ஷன் வச்சு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் வெர்ஷனில் வரைஞ்ச டிராயிங்கை கூட ப்ரீவியஸ் வெர்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ இப்போ நான் ஆட்டோகேட் 2000 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்க்க போகிற செட்டிங்ஸ் ஆட்டோ சேவ். ஆட்டோ சேவ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது சடனாக பவர் கட் ஆயிடுச்சு இல்லை சிஸ்டமாக ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்லேயே ஒரு சர்டன் டைம் பீரியடில் நம்ம வரைய டிராயிங் சேவ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுவும் அதே ஓப்பன் அண்ட் சேவ் மெனுவில் ஆட்டோ சேவ்னு ஒரு பாக்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே எவ்வளோ டைம் இன்டர்வலில் அந்த டிராயிங் சேவ் ஆகணும் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செட் பண்ண டைம் இன்டர்வலில் ஒவ்வொரு தடவையும் அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சடனாக பவர் கட் ஆச்சுன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் மறுபடியும் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேக்கப் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுதான் ஆட்டோ சேவ் செட்டிங்ஸ். அடுத்த செட்டிங்ஸ் பிளாட் அண்ட் பப்ளிஷ். இந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வரைஞ்ச டிராயிங்கை பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேருக்கு டிஃபால்ட்டாக ஒரு பிரிண்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். இப்போ பிளாட் அண்ட் பப்ளிஷ் ஆப்ஷனில் வந்துட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸ் டிஃபால்ட் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் டிராயிங்கை பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் பிரிண்டரோட நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி டிராயிங் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல வேறு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆப்ஷன் இதில் இருக்கும். டோட்டலாக 3 ஃபார்மேட்ஸ் உள்ள கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிராயிங் டு பிடிஎஃப்னு இருக்கும்,
செகண்ட் டிராயிங் டு இமேஜ் ஃபார்மேட் இருக்கும். அதுக்கடுத்து டிராயிங் டு டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு இருக்கும். அதாவது XPS ஃபார்மேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தாலுமே இந்த மூணில் எந்த ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் டிராயிங்கை டிரான்ஸ்போர்ட் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் AutoCAD யாருக்காவது மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் AutoCAD சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் அந்த டிராயிங் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதுவே நீங்கள் இமேஜாவோ PDF-ஆவோ டாக்குமெண்ட் ஃபைலாவோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக எங்கேருந்து வேணாலும் மொபைல்லேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.